Hi friends, welcome to Azhagiya Illam. இன்னைக்கு நம்ம Veg Poutine பண்ணியிருக்கோம். Poutine ஒரு Canadian dish. நம்ம அதை இந்தியனைஸ் ஸ்டைலில் ஒரு வெஜிடேரியன் Poutine பண்ணியிருக்கோம். வாங்க இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்திருக்கோம். இதை நம்ம ஃபிங்கர் சிப்ஸ்க்கு சின்ன சின்ன பீசஸாக ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபிங்கர் சிப்ஸ்க்கு எல்லா பீசஸும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஃபிங்கர் சிப்ஸை ஒரு 5 to 10 minutes தண்ணியில் போட்டு வச்சிடலாம். நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஷெஷ்வான் சாஸு, சோயா சாஸு, டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். இது கார்லிக் பவுடர் ரெடிமேடாக வாங்கினது, மைதா மாவு, கார்லிக் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கோம். சீஸ் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹர்ப்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி பட்டர் ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். பட்டர் கொஞ்சம் நிறைய சேர்க்கணும். பட்டர் உருகின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் பூண்டை. பூண்டு வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நான் இதோட மைதா சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இந்த கிரேவி இது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஸோ மைதா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தோட. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும், அதனால் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் நான். அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம், கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக. அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 ஸ்பூனு. எல்லாத்தையும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட சில்லி ஃப்ளேக்ஸு, சில்லி பவுடர்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சோயா சாஸ் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஷெஷ்வான் சாஸும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியோட ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் கிட்ட சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓரளவு கொதிச்சிருக்கு, இன்னும் ஃபுல்லாக கொதிக்க விடலை. ஓரளவு கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவியை எடுத்து நான் ஹேண்ட் பிளெண்டரில் நல்லா மசிச்சுக்க போகிறேன். நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா இதை ஆற வச்சு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது ஒரு சாஸ் மாதிரி வரணும் நமக்கு. ஸோ நல்லா ஹேண்ட் பிளெண்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப அதை கொதிக்க விடுறேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிரேவி ரெடி ஆகணும்.
பாருங்கள் நல்லா கொதித்து நமக்கு வந்து நல்லா திக்காகி நமக்கு வந்து கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெஜ் புட்டீனுக்கு. அடுத்து ஃபிங்கர் சிப்ஸ்க்கு நான் வந்து ஒரு அரை கப்பு மைதா, அரை கப்பு கார்ன்ஃப்ளவரு, அரை கப்பு அரிசி மாவு, மூணுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி கலந்து நல்ல தின் கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து இதை கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. சும்மா ஒரு லைட் கோட்டிங் அந்த கிறிஸ்பினஸ்க்காக அப்படியே கூட நீங்கள் பண்ணலாம். இது பண்ண வேண்டாம்னா அந்த கிறிஸ்பினஸ்க்காக ஒரு லைட் கோட்டிங் கொடுக்க போகிறேன். ரொம்ப கோட்டிங் கொடுக்கக்கூடாது, சும்மா ஒரு லைட் கோட்டிங் கொடுக்கணும். ஸோ இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பேனில் வந்து நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கை கோட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இதில் போட்டு எடுத்துடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு ஒரு ஹாஃப் குக்டு மாதிரி உள்ளே குக்காக இருக்கும், வெளியில் ஃப்ரை ஆகாமல் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நான் இதை எடுத்துடுறேன். எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது வாட்டி திரும்பவும் நம்ம பேனில் போடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ செகண்ட் டைம் எல்லாத்தையுமே நான் வந்து ஒன்றா போட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு நமக்கு ஃபிங்கர் சிப்ஸ். அவ்வளோதான், ஃபிங்கர் சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு பவுலில் ஃபிங்கர் சிப்ஸை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச கிரேவியை இதை எடுத்து நடுவில் நான் வந்து ஊற்றி விட்டுறேன். நல்லா சூடாக இருக்கணும், வேணும்னா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே சீஸ், துருவின சீஸை வந்து போட்டுடலாம். அப்போ தான் சீஸ் மெல்ட் ஆகும். அப்புறம் அது மேலே இன்னொரு லேயர் வந்து ஃபிங்கர் சிப்ஸை போட்டுட்டு திரும்ப வந்து நான் கிரேவியை அது மேலேயே ஊற்றிட போகிறேன். ஊற்றிட்டு திரும்பவும் கொஞ்சம் சீஸ், இது நல்லா சூடாக இருக்கும்போது சீஸ் போட்டு மெல்ட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். துருவின சீஸை போட்டுட்டு இன்னொரு லேயர் நான் வந்து ஃபிங்கர் சிப்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதோடு நிறுத்திக்கணுன்னாலும் நிறுத்திக்கலாம். ஸோ அது மேலே போட்டு திரும்ப கிரேவி ஊற்றி சர்வ் பண்ணோம்னா நமக்கு சூப்பரான இண்டியனைஸ் ஸ்டைல் வெஜ் புட்டீன் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். நன்றி.